தோன்றின் புகழொடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாம்பின் அன்று. அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி சிகாசா யூடியூப் பேஜ் மூலம் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அமால்கமேஷன், பேப்பர் 5, அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங், இன்டர்மீடியேட், அமால்கமேஷன். ஸோ அமால்கமேஷன் சொன்னோன்னே இந்த சாப்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ, ரொம்ப அதிபயங்கரமாக இருக்குமோ அப்படின்னு நினப்போம். பட் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. இந்த சாப்டர் ரொம்ப 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 எளிமையானது, ரொம்ப ஈஸியானது. First, definitions. Amalgamation: two or more companies are wound up and a new company is formed to take over their business. ஸோ இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட கம்பெனி ஒன்றிணைந்து மூன்றாவதாக ஒரு புது கம்பெனி ஃபார்ம் ஆகுதா அமால்கமேஷன் எனப்படுகிறது. தென் அப்சார்ப்ஷன்: an existing company take over the business of one or more existing company. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஒரு கம்பெனி ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆல்ரெடி இருக்கிற ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதா அப்சார்ப்ஷன். ஸோ அமால்கமேஷன் இன்க்ளூட்ஸ் அப்சார்ப்ஷன். அமால்கமேஷனில் புதுசாக ஒரு கம்பெனி ஃபார்ம் ஆகும் அட் த எண்டு. பட் அப்சார்ப்ஷன் பொறுத்த வரைக்கும் புது கம்பெனி எதுவும் ஃபார்ம் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற கம்பெனிஸை தான் ஓவர்டேக் பண்ண போகுது. அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபரார், இட்ஸ் அ டெக்னிக்கல் டேர்ம் ஃபார் செல்லர். ஸோ வெண்டார் கம்பெனி. ஸோ எந்த கம்பெனி இன்னொரு கம்பெனியோட அமால்கமேட் ஆக போகுதோ அது செல்லர் கம்பெனி. When transferor company and then transferee company, the company into which the transferor company is amalgamated. It's a technical term for purchase. The purchasing company is treated as transferee company. And then purchase consideration, the aggregate of shares and other securities issued and the payment in the form of cash or other assets. ஸோ transferee கிட்ட இருந்து எந்த டேர்ம்ஸில் transferorக்கு அமௌண்ட் செட்டில் ஆகுதோ அது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ அமால்கமேஷன் பொறுத்த வரைக்கும் அதில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று இந்த நேச்சர் ஆஃப் மெர்ஜர், செகண்ட் டைப் இந்த நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மெர்ஜர் அமால்கமேஷனுக்கு பூலிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் இருக்கும். அண்ட் தென் பர்ச்சேஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் மெத்தடில் தான் அமால்கமேட் பண்ணுவோம், இல்லை நெட் அசெட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ மெர்ஜர் அமால்கமேஷன் பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு 5 ரூல் இருக்குது. ஸோ 5 ரூலில் ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலும் அது பர்ச்சேஸ் அமால்கமேஷன் தான் இருக்கும். ஸோ என்னென்ன 5 ரூல் அப்படின்ட்டு ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ ரூல் நம்பர் 1, ஆல் த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரார் பிகம்ஸ் ட்ரான்ஸ்ஃபரி. ஸோ அமால்கமேஷனுக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபரார் கிட்ட இருக்கிற எல்லா அசட்ஸும் லைபிலிட்டிஸும் ட்ரான்ஸ்ஃபரி கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடணும். ரூல் நம்பர் 2, ஷேர் ஹோல்டர்ஸ் நாட் லெஸ் தேன் 90% ஆஃப் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரார் பிகம்ஸ் ட்ரான்ஸ்ஃபரி. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபரார் கம்பெனியில் இருக்கிற 90%, குறைஞ்சது 90% ஷேர் ஹோல்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். ஸோ ஒன்லி பை மீன்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ. ஆல்ரெடி அதாவது அமால்கமேஷனுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபராருக்கு கிட்ட ட்ரான்ஸ்ஃபரியோட ஷேர்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை கவுண்ட் பண்ணக்கூடாது. ஸோ டியூரிங் அமால்கமேஷன் ப்ராசஸ், ஆஃப்டர் அமால்கமேஷன் ப்ராசஸ் 90% ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரார் பிகம்ஸ் ட்ரான்ஸ்ஃபரி. அண்ட் தென் தேர்ட் ரூல், கன்சிடரேஷன் ஹோல்லி பை ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ கன்சிடரேஷன் equity shares means equity shares, preference shares. So consideration by means of shares only. ஸோ ஷேர்ஸ் மூலமாக மட்டும்தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் செட்டில் பண்ணியிருக்கணும். வேறு எந்த அசட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியும் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் செட்டில் பண்ணிக்கக்கூடாது. இன் கேஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ், ஸோ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸால் என்னால் பண்ண முடியல, ஏதோ ஒரு ஃப்ராக்ஷன்ஸ் வருதுன்னா அந்த இடத்துல கேஷ் கொடுத்து செட்டில் பண்ணிக்கலாம். ஸோ ரூல் நம்பர் 4, பிஸ்னஸ் இஸ் டு பி கேரிட் ஆன் பை த ட்ரான்ஸ்ஃபரி. ஸோ அமால்கமேஷனுக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபராருடைய பிஸ்னஸை ட்ரான்ஸ்ஃபரி க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடாது, அதை தொடர்ந்து எடுத்து நடத்தணும். அண்ட் தென் லாஸ்ட் ரூல், நோ சேஞ்ச் இன் த புக் வேல்யூ ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரார். ஸோ ட்ரான்ஸ்ஃபரார் கூடிய புக் வேல்யூவில் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ புக் வேல்யூவில் சேஞ்சஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், இன்ஷூர் யூனிஃபார்மிட்டி ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ட்ரான்ஸ்ஃபரி கிட்ட ட்ரான்ஸ்ஃபரியோட அக்கௌண்டிங் பாலிசியில் ஃபிக்ஸட் அசட்ஸை WDV மெத்தடில் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் ட்ரான்ஸ்ஃபர் கம்பெனியில் அதை ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த அக்கௌண்டிங் பாலிசிஸை ஒன்று போல் கொண்டு வரணும், ஒரே ஸ்ட்ரைட் லைனில் கொண்டு வரணும்னா அந்நேரம் புக் வேல்யூலேருந்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த ஒரு எக்ஸப்ஷன் மட்டும்தான். ஸோ என்ஷூர் யூனிஃபார்மிட்டி ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லாத பட்சத்தில் புக் வேல்யூவில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. ஸோ இந்த 5 ரூலில் எது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலும் அது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், பர்ச்சேஸ் அமால்கமேஷன் தான். ஸோ பர்ச்சேஸ் அமால்கமேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸும் ட்ரான்ஸ்ஃபர் கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறது இல்லை.
அண்ட் தென் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே ட்ரான்ஸ்ஃபரி கிட்ட போவாங்க அப்படின்ட்டு தேவையில்லை. அண்ட் தென் கன்சிடரேஷன் ஈக்விட்டி ஷேர்ஸாக மட்டும்தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கேஷாக இருக்கலாம், இல்லை வேறு அசட்ஸை கொடுத்து கம்பெனியாக வாங்கலாம். ஸோ பிஸ்னஸ் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபரி எடுத்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் பிஸ்னஸை ஷட் டவுன் கூட பண்ணலாம். அண்ட் தென் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லைனா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அன்றைக்கி தேதியில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அண்ட் தென் ஒன் ஜென்ரல் ரூல். ஸோ டிபெஞ்சர் செட்டில் பை ட்ரான்ஸ்ஃபரி ஷுட் நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இன் கேஸ் ஆஃப் டிபெஞ்சர் செட்டில்மெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் கிட்ட இருக்க டிபெஞ்சர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபரி கிட்ட இருக்க டிபெஞ்சர்ஸை கொடுத்து எதுவும் செட்டில் பண்ணுறோம் அப்படின்னா அதை பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கீழே கொண்டு வரக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கிறது வேறு. ஸோ அது மெர்ஜர் மெத்தடில் பூலிங் அப் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் கண்டுபிடிப்போம், இல்லைனா நெட் அசெட்ஸ் மெத்தடில் பர்ச்சேஸ் மெத்தடில் கண்டுபிடிப்போம், பர்ச்சேஸ் அமல்கமேஷனில். ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷனுங்கிறது ஒரு கம்பெனியோடைய ஒர்த்தை கண்டுபிடிக்கிறது. ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கம்பெனியோட ஒர்த்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸோ டிஸ்சார்ஜ் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நடக்கும். ஸோ அந்த நெட்ஒர்த்தை நம்ம எப்படி டிஸ்சார்ஜ் பண்ண போகிறோங்கிறது. ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வேறு, டிஸ்சார்ஜ் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வேறு. இதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஏற்றி வச்சுக்கணும். அந்த ரிசர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ பர்ச்சேஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ்ஸை மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் கிட்டேருந்து ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஜென்ரல் ரிசர்வ்ஸ், ஃப்ரீ ரிசர்வ்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட், இந்த மாதிரி உள்ள ரிசர்வ்ஸ் எதுவுமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ஸோ அண்டர் பர்ச்சேஸ் மெத்தட். ஸோ பர்ச்சேஸ் மெத்தடில் ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ்ஸை அமால்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிசர்வ் அக்கௌண்ட் மூலமாக மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அமால்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு. அண்ட் தென் மெர்ஜர் மெத்தட் பொறுத்த வரைக்கும் எல்லா ரிசர்வ்ஸையும் ட்ரான்ஸ்ஃபர் கிட்டேருந்து ட்ரான்ஸ்ஃபரிக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலமாக புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பிக்சரில் லெஃப்ட் சைடில் இருக்க பிக்சரில் காஃபி மேக்கிங் ப்ராசஸ் இருக்குது. அண்ட் தென் செகண்ட் பிக்சரில் டீ மேக்கிங் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுலேயும் காமனாக உள்ள பிக்சர் வந்து பால். ஸோ பாலை ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனியாக அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சர்க்கரையை பர்ச்சேஸ் கன்சிடரேஷனாக அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபர் கம்பெனி லெஃப்ட் பிக்சர் பொறுத்த வரைக்கும் அது காஃபி, ரைட் பிக்சர் பொறுத்த வரைக்கும் அது டீ. ஸோ இப்போ நீங்கள் கண்டுபிடிங்க இந்த ரெண்டில் எது மெர்ஜர் அமால்கமேஷன் அப்படின்ட்டு. ஸோ வெரி குட், நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களா? நீங்கள் காஃபியை மெர்ஜர் அமால்கமேஷன் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் கரெக்ட். ஸோ பிகாஸ் காஃபி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் நம்ம எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். பட் டீ மேனுஃபேக்சர் பண்ணும்போது, ஸோ டீ ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு தேவையானதை மட்டும்தான் எடுத்துப்போம். தட் மீன்ஸ் அதோட வேஸ்ட், நம்மளோட டீயோட எக்ஸ்ட்ராக்டை மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம், அதோட வேஸ்ட்டை தூக்கியில் போட்டுருவோம். ஸோ காஃபி ப்ரிப்பரேஷன் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் மெர்ஜர் அமால்கமேஷன் அண்ட் தென் டீ இஸ் ப்ராசஸ் ஆஃப் பர்ச்சேஸ் அமால்கமேஷன். ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா, ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பர்ச்சேஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் அதை நெட் அசெட்ஸ் மெத்தடில் தான் வேல்யூ பண்ணுவோம். ஸோ நெட் அசெட் மெத்தடில் அதை கம்பெனியோட ட்ரான்ஸ்ஃபர் கம்பெனியோட ஒர்த்தை கண்டுபிடிச்சிடும். பட் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அதே அமௌண்ட் ஆஃப் ஒர்த்தை கொடுக்குறேன்னா, அதை விட கூட கொடுக்குறேன்னா இல்லை கம்மியாக கொடுக்குறேன்னா அங்கே வித்தியாசம் வரும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசம் எது வந்துச்சுன்னா, ஸோ நெட் அசெட்ஸ் விட கன்சிடரேஷன் கூட இருக்குது, ஸோ நெட் அசெட்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனா அதை கேபிட்டல் ரிசர்வ் அப்படின்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் கம்பெனியில் என்டர் பண்ணணும். இன்கேஸ் நெட் அசெட்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்குது கன்சிடரேஷனை விட, அதாவது கம்பெனியோட நெட்ஒர்த்தை விட நான் செட்டில் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து கூட இருக்குங்க பட்சத்தில் என்னுடைய ட்ரான்ஸ்ஃபரி புக்ஸில் குட்வில் அப்படின்ட்டு ட்ரீட் பண்ணுவேன். அண்ட் தென் மெர்ஜர் மெத்தட் பொறுத்த வரைக்கும் எல்லா அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸும் ட்ரான்ஸ்ஃபரார் கிட்டேருந்து ட்ரான்ஸ்ஃபரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அண்ட் ஆக்சுவல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரார் ஷுட் பி அட்ஜஸ்டட் இன் ரிசர்வ்ஸ். ஸோ என்னுடைய பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்ன, ட்ரான்ஸ்ஃபரார் கிட்ட உள்ள ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் உரிய நெட்ஒர்த் என்ன, ஸோ ரெண்டுத்துக்குரிய டிஃபரன்ஸை ரிசர்வ்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ பர்ச்சேஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வாக நம்ம ட்ரீட் பண்ணணும். மெர்ஜர் மெத்தட் பொறுத்த வரைக்கும் ரிசர்வ்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபரார் புக்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு 8 ஸ்டெப் இருக்குது, ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆல் அசெட்ஸ் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் அட் புக் வேல்யூ. ஸோ எல்லா அசெட்ஸையும் புக் வேல்யூவில் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் பை மேக்கிங் த என்ட்ரி ரியலைசேஷன் அக்கௌண்ட் டு சன்ட்ரி அசெட்ஸ் அக்கௌண்ட்.
ஸோ ஸ்டெப் 2 எல்லா அசட்ஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து லைபிலிட்டிஸை ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான். ஸோ இங்கே ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனிக்கு என்ன லைபிலிட்டிஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அந்த லைபிலிட்டிஸை மட்டும்தான் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டு கொண்டு வரணும். எல்லா லைபிலிட்டிஸையும் கொண்டு வந்துடக்கூடாது. ஸோ சண்டே லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட்டை விட்டு ரியலைசேஷன் அக்கௌண்ட். And then step 3, purchase consideration due entry. So transferee company account debit to realization account. So step number 4, purchase consideration settlement entry. So எந்த பேசிஸில் நான் purchase consideration settle பண்ண போகிறேன்? ஈக்விட்டி ஷேர்ஸாக செட்டில் பண்ண போகிறேன்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக செட்டில் பண்ண போகிறேன்னா, கேஷை செட்டில் பண்ண போகிறேன்னா. ஸோ கேஷ் எனக்கு வரப்போதா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வரப்போதா, ஈக்விட்டி ஷேர்ஸ் வரப்போதா, depending upon the terms, purchase consideration settlement entry should be made in the books of transferor. And then step number 5, liquidation expenses. ஸோ liquidation expenses பொறுத்த வரைக்கும் அதில் 2 ப்ராபபிலிட்டி இருக்குது. ஒன்று அதை ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபராகவே பேர் பண்ணிக்கலாம், இல்லை ரீஇம்பர்ஸ்டு பை ட்ரான்ஸ்ஃபரி. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபராகவே பேர் பண்ணாருன்னா அதை எக்ஸ்பென்சஸாக தான் ட்ரீட் பண்ணணும். ஸோ ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை விட்டு கேஷ் அக்கௌண்ட். இன்கேஸ் அந்த லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸை ட்ரான்ஸ்ஃபரி ரீஇம்பர்ஸ் பண்ணுறாருங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் மேட் பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனி அக்கௌண்ட்டை விட்டு கேஷ், ரீஇம்பர்ஸ்மெண்ட் நடக்கும்போது கேஷ் அக்கௌண்ட்டை விட்டு ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனி அக்கௌண்ட்னு என்ட்ரி பண்ணணும். ஸோ இது போக மூணாவது ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது. லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸை ட்ரான்ஸ்ஃபரியே ஃபுல்லாக பேர் பண்ணுறாரு அப்படின்னா. ஸோ ட்ரான்ஸ்ஃபரியே ஃபுல்லாக பேர் பண்ணுறாருன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிட்ட என்ட்ரிஸ் வராது, அதை ட்ரான்ஸ்ஃபரி புக்ஸில் தான் என்ட்ரிஸ் வரும். அண்ட் ஸ்டெப் நம்பர் 6, liabilities not taken over should be paid off. ஸோ என்னென்ன லைபிலிட்டிஸ் ட்ரான்ஸ்ஃபர் கிட்ட மீதி இருக்கோ, அதாவது ட்ரான்ஸ்ஃபரி புக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாத லைபிலிட்டிஸ் மீதி இருக்கலாம். அந்த மாதிரி லைபிலிட்டிஸை நம்ம கேஷ் கொடுத்து செட்டில் பண்ணணும். இன்கேஸ் லைபிலிட்டிஸ் செட்டில் பண்ணும்போது நான் கம்மியான விலைக்கு செட்டில் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு சண்டே கிரெடிட்டாக எனக்கு 1 lakh இருக்காங்க, பட் நான் செட்டில் பண்ணும்போது 80,000க்கு ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 20,000 ரிமைனிங் இருக்குது. ஸோ அந்த 20,000 நான் ப்ராஃபிட்டாக ட்ரீட் பண்ணி ரியலைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அண்ட் தென் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் டியூ என்ட்ரி, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் செட்டில்மெண்ட் என்ட்ரி. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர், ஸோ எல்லாமே செட்டில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு உண்டான அமௌண்ட்டை அவங்க அக்கௌண்ட்டுக்கு முதல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலிருந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அண்ட் தென் ஃபைனலாக செட்டில் பண்ணி முடிக்கணும். ஸோ அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் டியூ என்ட்ரி, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் செட்டில்மெண்ட் என்ட்ரி. ஸோ ரிமைனிங்காக என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அண்ட் தென் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு செட்டில் பண்ணி முடிக்கணும். ஸோ இந்த 8 ஸ்டெப் தான். அடுத்து ட்ரான்ஸ்ஃபரி புக்ஸில் என்னென்ன மாடல் என்ட்ரிஸுங்கிறது பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் 1, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் டியூ என்ட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் டியூ, பிஸ்னஸ் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு லிக்விடேட்டர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் கம்பெனி அக்கௌண்ட். அடுத்து இன்கார்பரேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ சன்ட்ரி என்னென்ன அசட்ஸையும் லைபிலிட்டிஸையும் ட்ரான்ஸ்ஃபர் கம்பெனியிலேருந்து ட்ரான்ஸ்ஃபரிக்கு உள்ளே கொண்டு வரமோ அந்த என்ட்ரி போடணும். ஸோ சன்ட்ரி அசட்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சன்ட்ரி லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் டு பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வ் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வரும். இன்கேஸ் கன்சிடரேஷன் நெட் அசட்ஸை விட எனக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அது குட்வில், கன்சிடரேஷன் நெட் அசட்ஸை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது கேபிட்டல் ரிசர்வ். அண்ட் தென் தேர்ட் ஸ்டெப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் செட்டில்மெண்ட். ஸோ எந்த பேசிஸில் நான் ட்ரான்ஸ்ஃபராக கன்சிடரேஷன் கொடுக்குறேனோ, கேஷாக கொடுக்கலாம், ஈக்விட்டி ஷேர்ஸாக கொடுக்கலாம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாக கொடுக்கலாம். ஈக்விட்டி ஷேர்ஸையும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸையும் ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணலாம். இன்கேஸ் நான் ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருந்தால் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்னு தனியாக தான் போடணும். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலும் ஃபேஸ் வேல்யூவில் தான் இங்கே என்ட்ரு பண்ணணும். அண்ட் தென் ஸ்டெப் நம்பர் 4, லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். இன்கேஸ் லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸை ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனி பியர் பண்ணுச்சுன்னா இங்கே எக்ஸ்பென்சஸ் தான் ட்ரீட் பண்ணணும். ஸோ குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஸ்டெப் நம்பர் 5, இன்டர் கம்பெனி ஓயிங்ஸ். ட்ரான்ஸ்ஃபரார் கம்பெனிக்கும் ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனிக்கும் மியூச்சுவல் ஓயிங்ஸ் எதுவும் இருந்ததுன்னா அதை கேன்சல் பண்ணிக்கணும். இன்கேஸ் ட்ரான்ஸ்ஃபராருக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் ஆஃப் சேல்ஸ் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ட்ரேட் பேயபிள்ஸ் அக்கௌண்ட்டில் நிற்கலாம். ஸோ அந்த மாதிரி மியூச்சுவல் ஓயிங்ஸ் எதுவும் இருந்ததுன்னா அதை கேன்சல் பண்ணிடணும் ஆஃப்டர் அமல்கமேஷன். அந்த ஸ்டெப் நம்பர் 6, ஸோ மியூச்சுவல் ஓயிங்ஸ் இருந்து ட்ரான்ஸ்ஃபரார் கிட்ட அன்சோல்டு ஸ்டாக் எதுவும் இருந்ததுன்னா ப்ராஃபிட் போர்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்கேஸ் ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனி ட்ரான்ஸ்ஃபரார் கம்பெனிக்கு ஒரு 1 lakh அமௌண்ட் ஆஃப் குட்ஸை சேல் பண்ணியிருக்காங்க அட் அ ப்ராஃபிட் மார்ஜின் ஆஃப் 20%. ஸோ அமல்கமேஷன் நடக்கும்போது ட்ரான்ஸ்ஃபரார் கிட்ட இன்னும் அன்சோல்டு ஸ்டாக்காக 25,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது ட்ரான்ஸ்ஃபரி கிட்டேருந்து வந்த ஸ்டாக்கில் ஒரு 25,000 இருக்குது. அது ஃபைனலாக ட்ரான்ஸ்ஃபரி கிட்ட தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது.
ஸோ இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனி ஆல்ரெடி ப்ராஃபிட் மார்ஜினாக ஒரு 20% வச்சுருக்காங்க. ஸோ அந்த 20% மார்ஜின் மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனிக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த ப்ராஃபிட் மார்ஜினை மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணிடணும். ஸோ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஸோ மொத்தமே 14 என்ட்ரிஸ் தான். ட்ரான்ஸ்ஃபரார் புக்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு 8 ஸ்டெப்பு, ட்ரான்ஸ்ஃபரி புக்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு 6 ஸ்டெப்பு. ஸோ சம்மரைஸ்டு பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஹீரோ லிமிடெட் அண்ட் ஹோண்டா லிமிடெட் அஸ் ஆன் 31/3/2020. ஸோ ருபீஸ் இன் தௌசண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீரோ லிமிடெடுக்கும் ஹோண்டா லிமிடெடுக்கும் உள்ள ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் 100 ஈச் இருக்குது ரெண்டு கம்பெனிக்கும். ரிசர்வ்ஸ் ஹீரோ லிமிடெடில் மட்டும் இருக்குது. டிபென்ச்சர்ஸ் 10% ஹீரோ லிமிடெடுக்கு மட்டும் இருக்குது. லோன் ஃப்ரம் பேங்க் ரெண்டு கம்பெனிக்கு இருக்குது. பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஹோண்டா லிமிடெடில் மட்டும்தான் இருக்குது. ட்ரேட் பேபிள்ஸ் ரெண்டு கம்பெனிக்கு இருக்குது. அசட் சைட் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் அசட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹீரோ லிமிடெடுக்கு மட்டும் இருக்குது. ட்ரேட் ரிசீவபிள்ஸ் இருக்குது. கேஷ் அட் பேங்க் ஹீரோ லிமிடெட் மட்டும்தான் வச்சுருக்காங்க. அண்ட் தென் ஹோண்டா லிமிடெட் பொறுத்த வரைக்கும் அக்யூமுலேட்டட் லாஸாக ஒரு 800 இருக்குது. ஸோ டோட்டல் அசட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்ம்ஸில் அமல்கமேஷன் நடக்குது. ஸோ பேங்க்ஸ் ஹேவ் அக்ரீட் டு வெய்வ் ஆஃப் த லோன் ஆஃப் 60,000 ஆஃப் ஹோண்டா லிமிடெட். ஸோ ஹோண்டா லிமிடெட் அதாவது ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனியில் இருக்கிற பேங்க் லோனில் 60% வந்து பேங்கர்ஸே வேவ் ஆஃப் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஹோண்டா லிமிடெட் வில் ரெடியூஸ் இட் ஷேர்ஸ் டு 10 per share and then consolidate 10 shares into 1 share of rupees 100 each. ஸோ ஹோண்டா லிமிடெட் தன் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸை குறைக்கிறாங்க. ஸோ 100 ரூபா மதிப்புள்ள ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸை 10 ரூபாய்க்கு முதல் ரெடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஒவ்வொரு 10 ஷேரையும் எடுத்து 100 ரூபா ஷேராக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 சேனல் நமக்கு என்ன தெளிவாக குறிக்குதுன்னா அமால்கமேஷனுக்கு முன்னாடி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அசட்ஸ் நடக்குது. ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அமால்கமேஷன் நடக்குது. And then shareholders of Hero Limited will be given 1 share of Honda Limited in exchange of every share held in Hero Limited. ஸோ ஹீரோ லிமிட்டடில் இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஹோண்டா லிமிட்டடில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸை கொடுக்குறாங்க. ஸோ இங்கே ஒரு ஷேர் இருந்துச்சுன்னா அங்கேயும் ஒரு ஷேர் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த பேசிஸ் தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்ம செட்டில் பண்ண போகிறோம். அண்ட் தென் ட்ரேட் பேயபிள்ஸ் ஆஃப் ஹோண்டா லிமிடெட் இன்க்ளூட்ஸ் 100,000 பேயபிள் டு ஹீரோ லிமிடெட். ஸோ ஹோண்டா லிமிட்டெடுக்கும் ஹீரோ லிமிட்டெடுக்கும் மியூச்சுவல் ஓயிங்ஸ் இருக்குது ஒரு 100,000 ருபீஸ்க்கு. ஸோ ப்ரிப்பேர் ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் ஹோண்டா லிமிடெட். ஸோ ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனி புக்ஸில் ஜேர்னல் என்ட்ரிஸ் போட சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட் ஆஃப்டர் மெர்ஜர். ஸோ மெர்ஜருக்கு அப்புறம் பேலன்ஸ் ஷீட் போட சொல்லியிருக்காங்க. ஸோ இது மெர்ஜர் மெத்தடா பர்ச்சேஸ் மெத்தடா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மெர்ஜர் மெத்தட் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ ரூல் நம்பர் 1 எல்லா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸும் ட்ரான்ஸ்ஃபர் கிட்டேருந்து ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ இங்கே எல்லா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. And then shareholders not holding 90% of the face value of the share should be transferred. ஸோ இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் பர்ச்சேசிங் கம்பெனி ஒரு ஷேர் கொடுக்குறாங்க. ஸோ 100% ஷேர் ஹோல்டர்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுறாங்க. அண்ட் தென் கன்சிடரேஷன் 1B மீன்ஸ் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இங்கே ஈக்விட்டி ஷேர்ஸை மட்டும்தான் நம்ம செட்டில் பண்ண போகிறோம். ஸோ 3 ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ பிஸ்னஸ் டு பி கேரிட் ஆன் பை த ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனி. ஸோ பிஸ்னஸை ஷட் டவுன் பண்ண போகிறாங்கிற ரூல் எதுவுமே இல்லை. ஸோ பிஸ்னஸ் கேரி ஃபார்வர்ட் business to be carried on by the transferring எடுத்துக்கலாம். அண்ட் தென் புக் வேல்யூ ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸில் சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணுற மாதிரி எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே இல்லை. ஸோ 5 ரூலில் சாட்டிஸ்ஃபை ஆகிறனால இது பியூர்லி மெர்ஜர் மெத்தட். ஸோ மெர்ஜர் மெத்தட் பொறுத்த வரைக்கும் எந்த மீன்ஸில் நான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் டிஸ்சார்ஜ் பண்ணுறனோ அதுதான் என்னுடைய நெட் அசட்ஸ். ஸோ இங்கே ஒவ்வொரு ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கும் ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ ஹீரோ லிமிட்டடில் இருக்கிற ஒவ்வொரு ஷேருக்கும் ஸோ ஹீரோ லிமிட்டடில் மொத்தம் 20,000 ஷேர்ஸ் இருக்குது. அதை அப்படியே ஹோண்டா லிமிட்டடில் 20,000 ஷேர்ஸாக நான் கொடுக்க போகிறேன். ஸோ 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் rupees 100 ஈச் 20 lakhsங்கிறது தான் என்னுடைய பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அடுத்து ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது எங்கள் பர்ச்சேசிங் கம்பெனியில். ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அமால்கமேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பேங்க்ஸ் 60,000 லோனை வேவ் ஆஃப் பண்ணாங்களாம். அதுக்குரிய என்ட்ரி லோன் ஃப்ரம் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட். ஸோ 60,000ங்கிற லோன் அமௌண்ட்டு எனக்கு வேண்டாண்டு பேங்க் சார் சொல்கிறாங்க. ஸோ அதை நான் கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அண்ட் தென் ஷேர் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 100 ரூபா மதிப்புள்ள ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் இன் ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனி 10 ரூபா ஷேர்ஸாக ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ 100 ரூபா மதிப்புள்ள ஷேர் ஹோல்டர்ஸ்
எனக்கு 90 வேண்டாம் அப்படின்ட்டு ரெடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்குரிய என்ட்ரி ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் at face value 100 to equity share capital account at face value ₹10. ஸோ to capital reduction. ஸோ 90 வேண்டான்னு சொல்கிற அமௌண்ட்டை நான் மொத்தமாக கேபிட்டல் ரிடக்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இது போக ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு 10 ஈக்விட்டி ஷேர்ஸையும் எடுத்து ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹100 மாற்றுறாங்களாம். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் அட் அ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ₹10 to equity share capital account at a face value of ₹100. ஸோ 10 lakhs இருந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இந்த என்ட்ரிக்கு அப்புறம் 1 lakh ரெடியூஸ் ஆயிடுது. ஸோ 9 lakhs அமௌண்ட்டு கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ நம்ம ஃபினான்ஷியல் புக்ஸில் பார்த்துருந்தோம், அசட் சைடில் ஹோண்டா லிமிட்டெடுக்கு அக்யூமுலேட்டர் லாஸாக ஒரு 800 இருந்துச்சு, அதை இப்போ கேன்சல் பண்ணணும். ஸோ கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட்டில் இப்போ நிறைய அமௌண்ட் இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட் வச்சு நான் செட்டில் பண்ணலாம். ஸோ கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட் டெபிட் 960 to P&L அக்கௌண்ட் 800. நான் அக்யூமுலேட்டர் லாஸை கேன்சல் பண்ணிடுவேன். இது போக எக்ஸ்ட்ரா இருக்கிற அமௌண்ட்டை கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட் 160. ஸோ இப்போ தான் அமால்கமேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் என்ட்ரி பிஸ்னஸ் பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் என்ட்ரி, ஸோ பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு லிக்விடேட்டர் ஆஃப் ஹீரோ லிமிடெட் அக்கௌண்ட். ஸோ எந்த பேஸில் நான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் செட்டில் பண்ண போகணும். ஸோ இங்கே 20 lakhsங்கிறது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் செட்டில் கண்டுபிடிச்சிடணும். ஸோ அந்த அமௌண்ட்டை போட்டுற வேண்டியதான். அண்ட் தென் இன்கார்பரேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். என்னென்ன அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை நான் உள்ளே கொண்டு வரணும் அது எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரி போடணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் கிட்ட இருந்து இந்த அசட்ஸை உள்ளே கொண்டு வரோம். ஸோ ஃபிக்ஸட் அசட்ஸ் 2700க்கு உள்ளே கொண்டு வரோம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 700 உள்ளே கொண்டு வரோம். ட்ரேட் ரிசீவபிள்ஸ் 400 வருது. கேஷ் அட் பேங்க் 250 வருது. ஸோ 2 ட்ரேட் பேயபிள்ஸ், 2 loan from bank, to 10% debentures, to reserves, to business purchase account. ஸோ எல்லா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸையும் பூலிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் நான் உள்ளே கொண்டு வந்துடுறேன். ஸோ பூலிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் எல்லா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸையும் உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ்ஸை மட்டும்தான் உள்ளே கொண்டு வரணும் இன் கேஸ் ஆஃப் பர்ச்சேஸ் மெத்தட். ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் செட்டில்மெண்ட் என்ட்ரி. ஸோ இங்கே செட்டில்மெண்ட் பிளேஸ் ஆகுது. இந்த கம்பெனி டேர்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி ஷேர்ஸாக செட்டில் பண்ணுறாங்க. ஸோ 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ஹோண்டா லிமிடெட் வில் பி issued to equity shareholders of Hero Limited. Liquidator of Hero Limited debit to equity share capital account 20 lakhs. And then intercompany owings இருக்கிறதா பார்த்துருந்தோம். ஸோ ட்ரேட் பேயபிள்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அக்கௌண்ட் 100,000. ஸோ மியூச்சுவல் ஓயிங்ஸை கேன்சல் பண்ணிடணும். அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட் கேட்டிருக்காங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் 21 lakhs இருக்குது. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் ஷேர் கேபிட்டல் 21 lakhs இருக்குது. ஸோ 21,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹100 each. ஸோ 21,000 எப்படி வந்துச்சு? ஸோ ஹீரோ லிமிட்டெடுக்கு 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்குறோம். அது போக ஹோண்டா லிமிட்டெடில் ஒரு 1,000 ஷேர்ஸ் இருக்குது. ஏன்னா இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு. ஸோ மொத்தம் 1,000 ஷேர்ஸ் இருக்கும். ஸோ ஹீரோ லிமிடெட் கொடுக்கிற 20,000 ஷேர்ஸ் ப்ளஸ் ஹோண்டா லிமிட்டெடில் இருக்கிற 1,000 ஷேர்ஸ் மொத்தமாக 21,000 ஷேர்ஸ் அட் த ரேட் ஆஃப் ₹100 each, மொத்தம் 21 lakhs. அண்ட் தென் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் 1,160 இருக்குது. ஸோ கேபிட்டல் ரிசர்வுக்கு நான் 160 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன். ஏன்னா இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் அக்யூமுலேட்டர் லாஸை செட்டில் பண்ணதுக்கு போக மீதி 160,000 எனக்கு இருந்தது கேபிட்டல் ரிசர்வுக்கு. ஸோ கேபிட்டல் ரிசர்வ்ஸ் பொறுத்த வரைக்கும் 160 இருக்கும். அது போக ட்ரான்ஸ்ஃபர் கம்பெனியில் இருக்கிற ஜென்ரல் ரிசர்வ்ஸ் ஒரு 1,000 ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. டோட்டல் 1,160. அண்ட் தென் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் 1,140. ஸோ 10% டிபெஞ்சர்ஸ் இருந்தது. அது போக லோன் ஃப்ரம் பேங்க்கு 2 கம்பெனிக்குமே இருந்தது. இதில் 60 மட்டும் வேவ் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ டோட்டலாக 640 + 500 1,140 என்னுடைய லாங் டேர்ம் பாரோயிங்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸில் பேங்க் ஓவர் டிராஃப்ட் 250 இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதையும் லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் கொண்டு வந்துருந்தான். இது போக கரண்ட் லைபிலிட்டிஸில் ட்ரேட் பேயபிள்ஸ் ஒரு 500 இன்னும் இருக்குது. ஸோ ட்ரேட் பேயபிள்ஸ் 500, தட் மீன்ஸ் மியூச்சுவல் ஓயிங்ஸ் கேன்சல் பண்ணது போக மீதி இருக்கிறது 500. ஸோ மொத்தமாக டோட்டல் லைபிலிட்டிஸ் 4,950. அண்ட் தென் அசட் சைட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் டேஞ்சபிள் அசட்ஸ் 3,550 ட்ரான்ஸ்ஃபரா அண்ட் ட்ரான்ஸ்ஃபரி ரெண்டுக்கு சேர்த்து. அண்ட் தென் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 700.
Trade receivables 450 after cancelling mutual owings. Cash and cash equivalents 250. Total 4950. And then second illustration. K Limited and L Limited amalgamate to form a new company, LK Limited. The financial position of these two companies on the date of amalgamation was as under. ஸோ எந்த பேசிஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஷேர் கேபிட்டல் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் 100 each 8 lakhs 3 lakhs, 7% preference shares of 100 each 4 lakh 3 lakh, 5% debentures 2 lakh. எல் லிமிட்டெடுக்கு இல்லை. ஜென்ரல் ரிசர்வ்ஸ் 1 lakh எல் லிமிட்டெடுக்கு மட்டும்தான் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் 3,71,375 ஃபார் கே லிமிட்டெட், 97,175 ஃபார் எல் லிமிட்டெட். ட்ரேட் பேயபிள்ஸ் 1 lakh and 2,10,000, செக்யூர்ட் லோன் 2 lakhs. ஸோ அசட்ஸ் பொறுத்த வரைக்கும் குட்வில் இருக்குது, லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்குது, பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்குது, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் இருக்குது, ட்ரேட் ரிசீவபிள்ஸ் இருக்குது, ஸ்டோர் அண்ட் இன்வென்ட்ரி இருக்குது, கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட் இருக்குது. ஸோ எந்த பேசிஸில் அமல்கமேஷன் நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இஷ்யூ ஆஃப் 5 preference shares of ₹20 each in LK Limited at ₹18 paid up at premium of 4 per share for preference shares held in both the companies. ஸோ ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கும் 5 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுடைய ஃபேஸ் வேல்யூ ₹20, பட் பே ஆஃப் பண்ணும்போது 18ங்கிற வேல்யூவில் இஷ்யூ பண்ணுறாங்க அட் அ ப்ரீமியம் ஆஃப் 4. ஸோ மொத்தம் ₹20 மதிப்புள்ள ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸை 22க்கு செட்டில் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கும் 5 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வருது ரெண்டு கம்பெனிலுமே. அண்ட் தென் இஷ்யூ ஆஃப் 6 equity shares of ₹20 each in LK Limited at ₹18 paid up at a premium of ₹4 per share for each equity shares held in both the companies. ஸோ ஒவ்வொரு ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கும் 6 ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்குறாங்க ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனிக்கு மாறும்போது. ஸோ அட் த வேல்யூ ஆஃப் ₹22. ஸோ 20ங்கிறத ஃபேஸ் வேல்யூ ப்ரீமியத்தோடு சேர்த்து 22க்கு இஷ்யூ பண்ணுறாங்க. இன் அடிஷன் நெசசரி கேஷ் ஷுட் பி பெய்ட் டு த equity shareholders of both the companies as is required to adjust the rights of shareholders of both the companies in accordance with the intrinsic value of shares of both the companies. ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் இன்ட்ரென்சிக் வேல்யூ இந்த கம்பெனிக்கு என்ன இருக்கோ அந்த பேஸில் செட்டில் பண்ண சொல்கிறாங்க. இன்கேஸ் டிஃப்ரென்ஸ் எதுவும் இருந்ததுன்னா அதை கேஷாக செட்டில் பண்ண சொல்கிறாங்க. இட் இஸ் நத்திங் பட் நெட் அசெட்ஸ் மெத்தடில் நம்ம கம்பெனியோட நெட்ஒர்த்தை ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணிக்கணும். செட்டில்மெண்ட் பண்ணும்போது ஈக்விட்டி ஷேர்ஸும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் செட்டில் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ வரும். இந்த ரெண்டு வேல்யூக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது இன்ட்ரென்சிக் வேல்யூக்கும் நான் செட்டில் பண்ணுற ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்குடைய வேல்யூக்கும் எதுவும் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அதை கேஷாக செட்டில் பண்ணிடணும். And then issue of such amount of fully paid 6% debentures in LK Limited as is sufficient to discharge the 5% debentures in K Limited as a discount of 5% after takeover. ஸோ எல்கே லிமிட்டடில் 6% டிபெஞ்சர்ஸ் கொடுக்குறாங்களாம், கே லிமிட்டடில் இருக்கிற 5% டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர்ஸ்க்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், டிபெஞ்சர்ஸ் எதுவும் செட்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை பர்ச்சேஸ் கன்சிடரேஷனாக ட்ரீட் பண்ணக்கூடாது. ஸோ அசட்ஸ் அண்ட் liabilities are to be taken over at book values, inventory and trade receivables for which provisions at 2% and 2.5% respectively is to be raised. அசட்ஸ் அண்ட் liabilities புக் வேல்யூவில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. பட் இன்வென்ட்ரிஸ்க்கும் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் 2% and 2.5% வந்து ப்ரொவிஷன்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ஆஃப் கே லிமிடெட் இன்க்ளூட் 20,000 டியூ ஃப்ரம் எல் லிமிடெட். ஸோ கே லிமிட்டடில் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் இருக்கிறாங்க எல் லிமிட்டட்லேருந்து. ஸோ மியூச்சுவல் கம்பெனி ஓயிங்ஸ் இருக்குது. ஸோ எல்கே லிமிடெட் இஸ் டு இஷ்யூ 15,000 நியூ equity shares of ₹20 each, ₹18 paid up at a premium of ₹4 per share so as to have sufficient working capital. ஸோ ஆஃப்டர் அமால்கமேஷன் ஒரு 15,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து எல்கே லிமிடெட் இஷ்யூ பண்ணுறதா கொடுத்துருக்காங்க அட் த வேல்யூ ஆஃப் ₹22. ஸோ நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது மெர்ஜர் மெத்தடா இல்லை பர்ச்சேஸ் மெத்தடாங்கிறத முதல் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே எல்லும் கேவும் சேர்ந்து எல்கே லிமிட்டடாக மாறப்போகுது. ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸாக டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே மாறிடுவாங்க. அண்ட் தென் புக் வேல்யூ ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இன்வென்ட்ரியும் ட்ரேட் ரிசீவபிள்ஸும் புக் வேல்யூவில் மாறலை, ஒரு ப்ரொவிஷன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் மாற்றிருக்காங்க. ஸோ தேர் இஸ் அ சேஞ்ச் இன் த வேல்யூ ஆஃப் புக் வேல்யூ ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் கம்பெனிஸ். ஸோ இட் இஸ்
பர்ச்சேஸ் மெத்தட், மெர்ஜர் மெத்தட் கிடையாது. ஸோ பர்ச்சேஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்ம நெட் அசெட்ஸ் மெத்தடில் கால்குலேட் பண்ணணும். ஸோ நெட் அசெட்ஸ் இஸ் நத்திங் பட் டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ கே லிமிட்டட்லையும் எல் லிமிட்டட்லையும் டோட்டல் அசெட்ஸ். ஸோ அசெட்ஸ் வேல்யூ எடுக்கும்போது ப்ரொவிஷன்ஸ் எதுவும் இருந்ததுன்னா தட் மீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரி கம்பெனிக்கு எந்த பேசிஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போதோ அந்த பேசிஸில் தான் நெட் அசெட்ஸ் வேல்யூ பண்ணணும். ஸோ அதே பேசிஸில் எல்லா அசெட்ஸும் அதே வேல்யூவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எக்ஸப்ட் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி. ஸோ ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ஒரு 2.5% ப்ரொவிஷன்ஸ் போடணும். அதே மாதிரி இன்வென்ட்ரிக்கும் 2% ப்ரொவிஷன் போடணும். ஸோ ஆஃப்டர் ப்ரொவிஷன்ஸ் the assets and liabilities will be as follows: goodwill 80,000, land and building 450 and 3 lakhs, plant and machinery 620 and 5 lakhs, furniture and 15 60,000 and 20,000, trade receivables 268 125 170 625, inventories 220 500 137 200, cash at bank 1,20,000 15,000 55,000, cash in hand 41 375 17 175. so total assets 18,60,000 இருக்குது. எல் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் 12 lakhs இருக்குது. அண்ட் தென் கரண்ட் லைபிலிட்டிஸை மட்டும் டிடக்ட் பண்ணிக்கணும். ஸோ டிபெஞ்சர்ஸ் 2 lakh, எல் லிமிடெடுக்கு டிபெஞ்சர்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ ட்ரேட் பேயபிள்ஸ் கே லிமிடெடுக்கு 1 lakh, எல் லிமிடெடுக்கு 2,10,000. செக்யூர் லேண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கே லிமிடெடில் எதுவும் இல்லை, எல் லிமிடெடுக்கு மட்டும் 2 lakhs இருக்குது. ஸோ டோட்டல் கரண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் கே லிமிடெட் 3 lakhs அண்ட் டோட்டல் கரண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் எல் லிமிடெட் 4,10,000. ஸோ நெட் அசெட்ஸ் கே லிமிட்டெடுக்கு 15,60,000 அண்ட் எல் லிமிட்டெடுக்கு 7,90,000. ஸோ ஷேர்ஸில் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோம், கேஷாக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோம். ஸோ ஷேர்ஸாக 1496 பே பண்ணுறேன் கே லிமிட்டெடுக்கு, எல் லிமிட்டெடுக்கு 7,26,000 பே பண்ணுறேன். ஸோ ரிமைனிங் அமௌண்ட் 64,000 இருக்குது ரெண்டு கம்பெனிக்கும், அதை கேஷாக செட்டில் பண்ணிடணும். ஸோ இந்த 1496 726 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் 5 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷனாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்துடணும். ஸோ அது பிரகாரம் கே லிமிட்டெடுக்கும் எல் லிமிட்டெடுக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கே லிமிட்டடில் 4,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது, எல் லிமிட்டடில் 3,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கே லிமிட்டடில் 8,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது, எல் லிமிட்டடில் 3,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது. ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் 6 ஷேர் கொடுக்குறோம் அட் த வேல்யூ ஆஃப் ₹22. அண்ட் தென் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் 5 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுக்குறோம் அட் த வேல்யூ ஆஃப் ₹22. ஸோ அந்த பேசிஸில் தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் செட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் 4,40,000 ஃபார் கே லிமிடெட் அண்ட் ஃபார் எல் லிமிடெட் இட் இஸ் 3,30,000. ஏன்னா 3,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது அட் த ரேட் ஆஃப் ₹22. ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் 6 ஷேர் கொடுக்குறாங்க அட் த வேல்யூ ஆஃப் ₹22. ஸோ த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஃபார் கே லிமிடெட் would be 10,56,000 அண்ட் ஃபார் எல் லிமிடெட் இட் இஸ் 3,96,000. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்தோம்னா இன்ட்ரின்சிக் வேல்யூவில் தான் செட்டில் பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய டோட்டல் நெட் அசெட்ஸ் வந்து 15,60,000 அண்ட் 7,20,000. ஸோ என்னுடைய டோட்டல் நெட் அசெட்ஸ் வந்து 15,60,000 இருக்குது, 7,90,000 இருக்குது. ஸோ ஷேர்ஸில் பே பண்ணுறது கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஷேர்ஸில் பே பண்ணுறது போக மீதி இருக்க அமௌண்ட்டை நான் கேஷாக கொடுத்தாகணும். ஸோ 4,40,000 10,56,000 மட்டும்தான் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டோட்டல் வருது. ஸோ மீதி இருக்க அமௌண்ட்டை நான் கேஷை செட்டில் பண்ணணும். ஏன்னா ஆக்சுவல் இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு செட்டில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன தான் யூடியூப்பில் நான் நடத்தினாலும் இது ஒன் வே கம்யூனிகேஷன் தான், நீங்கள் எதிர்த்து கேள்வி வைக்க முடியாது. பட் யூ ஹவ் எ சான்ஸ் ஆஃப் 2 வே கம்யூனிகேஷன். Solve your knowledge hunger at Shortcut Drop and Buddhu More. நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிவகாசி ஃப்ரெண்ட்ஸ் க்ரியேட் பண்ண பேஜஸ். இந்த பேஜஸில் உங்களுக்குரிய அறிவு பசி தீர்வதற்கு அங்கே வழிகள் இருக்குது. ஸோ அங்கே உங்களுடைய என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சொல்லித் தருவாங்க.
Thank you guys for the opportunity given.